ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி ஹேர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய ஸ்பெஷலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ராய் ஹேர் விட்டுருக்காங்க. அந்த ராய் ஹேரை தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு ஐடியில் இல்லை, 2 ஐடியில் இல்லை, 3 ஐடியில் எடுக்க போகிறோம். வாங்க போயிட்டு தொடர்ச்சியாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நியூ பண்டல் ஓரளவு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஒர்த்து வேற லெவல் ஒர்த்து. ராய் ஹேர் எடுக்கிறீங்கன்னா வேற லெவல் ஒர்த்து. ஓகேவா? ஸோ ராய் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 டோக்கன் கேட்குறாங்க. அட பாவிங்களா, அந்த ஹேர் தான் இங்கே பாருங்கள், அந்த காம்போ பாருங்களேன். செகண்ட் எடிட்டோட வச்சிருக்கும்போது தரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. சரிங்களா? உங்ககிட்ட ஹேர் கலெக்ஷன்லாம் கன்ஃபார்ம் ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் ஸ்பின்னை போட்டோம். பாரா 5 ஓ மை காட், 10 கிட்ட கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல கைஸ், ஓரளவு மனசாட்சியோடு செயல்படுறீங்க. பரவாயில்ல. ஸோ ஸ்பின் பண்ணுவோம். திரும்ப என்ன கிடைக்கும்? என்னடா 2 டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? 9 தான் கொடுத்துருக்கீங்க. 90 டைமண்டுக்கு 9 தான் தரீங்க. அப்படின்னா இதே கணக்கில் பார்த்தீங்கன்னா 2500 போயிடும். டேய் 8 என்னடா படிப்படியாக குறைஞ்சிட்டே வரீங்க. 10லேருந்து 9 ஆச்சு, 9லேருந்து 8. ரைட்ரா, நீ என்ன பண்ணாலும் சேர்றா. இன்னைக்கு நான் இது எடுக்காம போகிறதா இல்லை. எனக்கு தேவை ராய் ஹேரு. ரைட்டு, ஸ்பின்னு. அடுத்த ஸ்பின்னு. ஏதாவது கொடுங்கடா டி. ராய் ஹேரை கொடுத்து தொலைங்கடா டி. அது நான் பாவம்டா டி. 500 டைமண்ட்ரா, ஒன்றுமே இப்படி கொடுக்காம இருக்கீங்களேடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான் டாப் பண்ணிடுவேன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, வேற வழியே இல்லை. ஸோ கைஸ், எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க போயிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு மந்த்லி 4 வீக்லி சரிங்களா? 4 வீக்லி போட்டிருக்கிறேன். வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். டே கொடுத்துருங்கடா கரீனா. போடு கைஸ், அந்த மேல் பண்டல் கொடுத்துட்டானுங்க. ஓ மை காட், வேற லெவல் கைஸ். ராய் ஹேர் எடுக்க வந்த எனக்கு டபுள் டக்கர் ஆஃபர். அந்த மேல் பண்டலையும் சேர்த்து கொடுத்துட்டானுங்க, ஒரு வேலட் ஏறின மாதிரி. பட் ஆனால் நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நல்லாவே இல்லை, ஒர்த்தே இல்லை. ராய் ஹேர் தவிர மிச்சம் அந்த பண்டல் தான் உங்களுக்கு கிடைக்கணும். என்னடா இப்போ கொடுத்தீங்க? ஓ மை காட் கைஸ், நாங்கள் கேமரா பார்த்து பேசிட்டு இருக்க ராய் ஹேர் கொடுத்துட்டீங்க. ஐயோ, இவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ராய் ஹேர் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க கைஸ். 1700 டைமண்ட் சும்மா இருக்குது. ராய் ஹேர் கொடுத்துட்டாங்க, வேற லெவலு. இப்போ பாருங்க அந்த காம்போ, எப்பா தெரிஞ்சு எது கூட போட்டாலும் அப்படியே வேற லெவல் கைஸ். உண்மையாவே எனக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தரமா இருக்குதா? ஒரு ஐடியில் எடுத்துட்டோமா? வாங்க போயிட்டு அடுத்த ஐடியில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடிக்குள்ள வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிட்டே இருக்காதீங்க. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 டைமண்ட் இருக்கு. வாங்க ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கியஸ்ட் ஐடி. பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ லக்கியா இருக்குது. ஏன்னா டோக்கன் 10 டோக்கன் வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிறதுலே அன்லக்கியஸ்ட் ஐடினா நான் இந்த ஐடி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன ஸ்பின் பண்ணாலும் சரி, ஏன் கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ண எல்லாமே பாருங்க எனக்கு லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் கொண்டு போனானுங்க. ஆனால் செகண்ட் ஸ்பின்லேயே ஃபீமேல் பண்டல் கொடுத்துட்டானுங்க. என்னடா கரீனா இது இன்னைக்கு போட்டு இவ்வளோ இல்லை. ஓ மை காட், இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பாடா? நான் கேட்டேனான்ற மாதிரி இருக்கு அந்த ஒரு பேக் ஸ்கின்லாம். எனக்கு தேவை ராய் ஹேர் ரெடி, அதை மட்டும் கொடுத்துருங்கடா. இந்த டாப் அப் பண்ணாமல் வைக்காமல் என்ன கிளம்ப கொடுங்கடா. டி ராய் ஹேர் கொடுங்கடா. 1000 டைமண்டா? சரி ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்பின் பண்ணுவோம். என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? 2 டோக்கன், 2 டோக்கன்லேயே போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. கைஸ், யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு 100K வியூஸ் போச்சுன்னா நானே உங்களுக்கு ராய் ஹேர் பண்டல் எடுத்து தரேன் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஹேருக்கு அடுத்த ஸ்பின் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்பின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே விழலை. இங்கே பாருங்கள் 5 டோக்கன் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். என்னடா ஒரு டோக்கன் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க? ஐ மீன் ஒரு இது கூட ரேர் ஐட்டமே விட மாட்டேங்குது. 50 ஸ்பின்னுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேல் பண்டல் இன்னும் ஒன்றுமே கொடுக்கல. ஃபீமேல் பண்டல் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கானுங்க. டேய் கரீனா வெளியே எத்துறீங்கடா. இன்னைக்கு 700 டைமண்ட் இருக்கு, பார்க்கலாம். 700 டைமண்ட் போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த ராய் ஹேர் எடுத்தே ஆகிறோம். 3 ஐடியில் எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது ஐடி. மொதல் ஐடியில் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொடுத்து எனக்கு டைமண்ட்லாம் வேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு டாப் அப் பண்ணவே பிடிக்காது. பட் இந்த ராய் ஹேர்காண்டி தான் இவ்வளவும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட நல்ல ப்ராப்பரான ஹேர் கலெக்ஷன் இல்லைன்னா தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லையா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க சரிங்களா? ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு வருமானது டவுட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த காசு நான் எடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராய் ஹேர் வேணும் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வேணும்னா வந்து இந்த வீடியோக்கு 100K வியூஸ் போக வைங்க.
உங்களில் யாராவது ஒருத்தரோட ஐடியில் நானே ராய்ஹேர் எடுத்து தரேன் சரிங்களா. ஐடி பாஸ்வேர்ட் கேட்டு அந்த கதையே இல்லை ப்ரோ, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது ரெடீம் கோட் அனுப்பிச்சு விட்ருவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே பார்க்கலாம், கடைசி 2 ஸ்பின்னு பண்ண முடியும். இதே ராய்ஹேர் கொடுங்கடா டே. ஓ மை காட் கைஸ், நீங்கள் ராய்ஹேர் கொடுப்பானுங்களா என்னன்னு தெரியல கரீனா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்படிலாம் வந்து ரிட்டர்ன் கொண்டு வரலாமான்னு எனக்கு தெரியல. இப்படி சம்பாதிக்கிறீங்க. ஒரே நிமிஷம் கைஸ் போயிட்டு ஒரு மந்த்லியை மட்டும் நான் போட்டு வந்துடுறேன். கைஸ் கொடூரமாக சுச்சுவேஷன் போது, ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறேன்னே தெரியல கைஸ். ஃபுல்லாக போடுறேன் எல்லாமே போயிட்டே தான் இருக்கே தவிர ஒன்றுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஏய் என்னடா இது, கொடுங்கடா அடி. வேகமாக எழுதி தான் ஒன்றும் போல. ஓகே பார்க்கலாம். ஏய் கைஸ் வெறி இருக்கிறானுங்க கைஸ், விழவே மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு என்னன்னாலும் சரி ராய்ஹேர் எடுக்காம போடுறதா இல்லை. ஏன்னா நமக்கு ராய்ஹேர் முக்கியம். ராய்ஹேர் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் எடுத்தே ஆகுறோம். ஏன்னா இது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச பட்டது சரிங்களா. கைஸ் இன்னைக்கு எடுக்க முடியுமா முடியாதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ராய்ஹேர் பற்றி என்ன தோணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட யூஐடியை. ஐயோ கைஸ், இந்த ஃபீமேல் பண்டல் தவிர நமக்கு வேற எதுவுமே இன்னும் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்ல கொடுக்கல. நான் சொன்னல இது ரொம்ப அன்லக்கியான ஐடி. சரி ஓகே கைஸ், நம்ம கிட்ட இருந்த எல்லா டைமண்டையும் உருவிட்டானுங்க. வாங்க போயிட்டு டாப் அப் பண்ணிட்டு மீண்டும் வருவோம். ஸோ ஒரு வீக்லி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்லியை போட்டு வரேன் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி போட்டேன். வாங்க ஸ்பின் பண்ணுவோம். இப்பயா கொடுத்துட்றான் கரீனா, ஒரு டோக்கனாவது நல்லா கொடுறோம். அந்த ஃபீமேல் பண்டலு இப்போ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு கிடைச்சிரும். டோக்கன் கிடைக்கும், சரியான டோக்கன், வேற லெவலுக்கு பக்கா மாதம் டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய ஃபேவரட் பண்டலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அப்படி இருக்குது. தரமா இருக்குது. இப்போ இந்த ஐடியில் நான் காம்போ போட்டு கட்டேன் பாருங்க. அந்த ஐடியில் என்ன காம்போ, இந்த ஐடியில் போடுறேன் பாருங்க, அதுதான் காம்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாவே அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதுல சிவப்பு. அவ்வளோதான். எப்படி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் லெஜெண்டரி பிளேயருக்கு தேவையான காம்போ. ஃப்ரீ ஸ்டைல் லெஜெண்ட்னாலே இந்த ட்ரெஸ் தான்ற மாதிரி காம்போ இந்த ஐடியில் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், பக்கவா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ராய்ஹேர் எடுத்துட்டோம். வாங்க போயிட்டு அடுத்த ஐடியில் ராய்ஹேர் எடுத்துருவோம். ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா 1800 டைமண்ட் ஆல்ரெடி இருக்குது. இது கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லவே முடியாது, லக்கியான ஐடி வளர்றேன். சரி வாங்க ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஒன்று என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கியான ஐடி கொடுத்துருவாங்க. நம்பிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ மை காட் கைஸ், கொடுக்கல. 6 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டல் நடுவில் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2500 டைமண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஷியோராக கிடச்சிடும். 2000 டைமண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் 1500 டைமண்ட் தான் இருக்குன்னா உங்களுக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். உங்களால் இது வரைக்கும் டாப் அப் பண்ண முடியும்னா டாப் அப் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதையும் தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லக் இருக்குன்னா 300 டைமண்டில் கூட விழுது கைஸ் சிலருக்கு. ஸோ அது லக்கு தான். சிலருக்கு லக் இல்லை. ஸோ நமக்கு போன ஐடியில் ஆடல அந்த மாதிரி. பட் அதுக்கு முன்னாடி ஐடியில் எப்படி லக் இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. அவ்வளோ டாப் அப் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே கைஸ், ஸோ இதுலேயும் வந்து என்ன கொடுத்துட்டே இருக்கீங்கடே, இதுதான் நல்லதாக கொடுங்கடா. ராய்ஹேர் கொடுங்கடா. இங்கே பாருங்கடா, அந்த ஹேரை பாருங்கடா. டே அதை கொடுங்கடா. கொடை 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 ராய்ஹேர் கொடுப்பேனா நானே அப்படின்றானுங்க. வருவேனா நானே வா அப்படின்ட்டு நானும் டாப் அப் பண்ணுவேனா நானே அப்படின்னு உன்னை விட்டு போனேன்னா உனக்கு என்ன ஆகும் கரீனா? நியாயமா இது? பாருங்க, அந்த இந்த ஐடியா நான் லக்கி ஐடி, போன ஐடி அன்லக்கி ஐடின்னு சொன்னேன். இந்த ஐடியில் நான் இவ்வளோ ஸ்பின் பண்ணுறேன், இன்ன வரைக்கும் ஒரு தூசு துரும்பு கூட கிடைக்கல. 1700 800 டைமண்ட் ஆச்சு. வெறும் 84. நான் இன்னைக்கு டாப் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு இவனுக்கு முடிவே பண்ணிட்டானுங்க போல. இனிமே இந்த ஐடியில் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவர் ரொம்ப டாப் அப் பண்ணிட்டாரு. அதனால கரீனாக்கு மைண்ட் செட் வந்துச்சு போல, இவனுக்கு இந்த மாதிரி ஐடிக்கெலாம் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, டாப் அப் பண்ணிட்டே இருப்பானுங்கன்ட்டு. நான் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு மந்த்லி போடுவேன். ஸோ அதுக்கு மேலே நம்மகிட்ட வந்துட்டிங்கன்னா பட்ஜெட் இல்லை. எல்லா பட்ஜெட்டையும் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஐடியிலே முடிச்சிட்டோம். ஸோ அது கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால்
கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட் ஆனாலும். ஸோ அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ்வே கொடுத்துடலாம். இந்த வீடியோக்கு 100K வியூஸ் போச்சுன்னா கன்ஃபார்ம் கைஸ், கன்ஃபார்ம் யாராவது ஒருத்தருக்கு நான் ராய் ஹேர் பண்டல் நான் என்னோட சொந்த செலவில் எடுத்து தர போகிறேன். ஓகே ஓகே, ஒரு டீசெண்டாக வேட்ச் கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் 1800க்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. 1800க்கு அட்லீஸ்ட் ஒரு 180க்கு மேலே கொடுத்துருக்கணும் இவனுங்க. ஆனால் வச்சு செய்கிறானுங்க. சரினா உனைய நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் வச்சு செய்வேண்டி. எனக்கு ஏன்டா இப்படி இங்கே பாருங்க, நான் இது கேட்டேன் நான் இந்த மாதிரி பண்ணும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனாடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் வேறு இதில் வெறியாவது. வெயிட் பண்ணுங்க, போயிட்டு ஒரு வீக்லி போட்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி போட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கான இந்த வீடியோவில் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காண்டியாக ஒரே ஒரு லைக் போடலாம். ஏன்னா உங்களுக்காண்டி ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணி வீடியோ போடுறேன், கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். இத்தனை ஐடியில் எடுக்கிறேன்னா எதுக்கு? ஒரு ஐடியில் ஒரு மாதிரி விழுதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இத்தனை ஐடியில் எடுக்கிறோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து போடுறோம் உங்களுக்காண்டி. ஸோ 100K போச்சுன்னா உங்களுக்கு எடுத்துன்னு தாரேன் யாராவது ஒருத்தருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் ரேண்டமாக பிக் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு ஏதோ வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் லிங்காக போட்டோன்னா போதும், அதுவே ஏதாவது ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது நான் இது வீடியோ எடுத்துக்கிட்டே லைவ்ல இருந்து உங்களுக்கு அது யார் வின்னருன்றது சொல்லுவேன். 100K போச்சுன்னா ஓகே கைஸ், 500 டைமண்ட் தான் இருக்குது. பட் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 சில்லரை தேவை. ஸோ அதனால் எடுத்துருவோம், கன்ஃபார்ம் எடுத்துருவோம். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 ஐடியில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைமண்ட் இருந்து போக எனக்கு செலவானது 3500க்கு மேலே செலவு ஆயிடுச்சு. 3000 to 4000 ரூபா செலவாயிடுச்சு. எவ்வளோ செலவு பண்ணுன்றது கரெக்டாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் இப்படி உருவிட்டியடா கரீனாடே, என்னடா கடைசியில் இந்த ஸ்பில்ல கொடுக்கணுமா? எப்படி இருக்கும்? டேய் வாவ், பரவாயில்ல, இவனுங்க ஓரளவு மனசாட்சி இருக்குது, பரவாயில்ல. குட் கரீனா, குட் ஜாப். எனக்கு இந்த பண்டலையா கொடுத்தீங்கல்ல. பிளேயர் சர்ப்ளஸ் தான். டேய் இதெல்லாம் 2 கிராண்ட் ப்ரைஸ் ஒன்றுலாம் சொல்லாதீங்கடா. ஏய் நான் வந்துட்டு கேட்டேனா கரீனா இதெல்லாம் ஓவரா? என்கிட்ட இந்த 100 டைமண்டையும் வாங்கிக்கணுன்றதுக்காண்டி நீ அந்த பண்டலையும் சேர்த்து கொடுத்துருக்குற. இல்லை நீ டோக்கனாக கொடுத்துருந்தேன்னா நான் வாட் சைலண்ட்டாக வாங்கிட்டு போயிருப்பேன். போங்கடா. சரி நீ எவ்வளவோ வச்சுக்கோ, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஐடியில் என்கிட்ட ஹேரே இல்லை. இந்த ஹேர் எனக்கு கிடச்சது பெரிய விஷயம். மாஸ்கெல்லாம் கூட இருக்குது போகிறது. இந்த வாரேன் கரீனா, உனக்கு தான் வெயிட்டிங்கே. இப்போ முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தூக்கி விட்டுருந்தேன். என்னென்னா பேகு அது இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் போட்டுக்கலாமா? இல்லைனா ஆர்டிக் ப்ளூ மாதிரியே இது இருக்குது, இதை போட்டுப்போம். ராய் ஹேர் எப்படி தரமாக இருக்கா? மாசாக இருக்கா? கெத்தாக இருக்கா? சொல்லிட்டே போகலாம். எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா பண்டல் கூடமே நல்லா இருக்குமா? ராய் ஹேர் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் எடுத்துட்டோம். ஸோ ஃப்ளாக்ஸ் ஹேர் இருக்குது. ஸோ அதாங்க இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இதே போல் ரெகுலராக கண்டென்ட்ஸ் போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், டாடா, பை பாய், see you guys.